சார் நாங்க திருப்பூர்ல இருந்து வரோங்க சார். ஆ. அவர் வந்து என்னன்னா, நான் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க சார். இதுவரையும் ஆஸ் யூஷுவல் தான். பூ வாங்கி தந்ததில்ல. அது போக எங்களது வந்து சிமெண்ட் சீட்டுங்க சார். அது வந்து ஹீட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ணும் இல்லைங்களா? அதனால சுத்தமா எங்களால உள்ள இருக்கவே முடியாது. எனக்கு வந்து நான் ஃபேன் கேட்டேங்க சார். இதுவரையும் ஃபேன் வரல. டேபிள் ஃபேனும் இல்ல, சீலிங் ஃபேனும் இல்ல. ஆக்சுவலா பாப்பா 2 பாப்பா பொறந்துச்சுங்க சார். நான் 8 வருஷமா சொல்லி எதுவுமே பண்ணல. ஃபைனலா என்ன பண்ணாங்க, இப்போ வெக்கையா இருக்கு, பாப்பாங்கள தூங்க முடியல. ஃப்ரிட்ஜை திறந்து விட்டுருவாரு, கீழே பாய போட்டுருவாரு. அங்க வந்து அதுக்கு வர காத்துல குளுன்னு இருக்கும் பாருங்க, தூங்குங்க அப்படின்னுவாரு. இது எப்படிங்க சார் அக்செப்ட் பண்ண முடியும்? நான் பண்ணிக்குவேங்க சார். கேட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் சிக்கணும், இதுக்கு பேர் தான் அப்படின்னு வருங்க சார். நானும் சொல்லி பார்த்து நான் விட்டுட்டேன். டயர்டா என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. நான் வந்து ஏசி கேட்கலைங்க சார். பக்கத்து வீட்டுல ஏசி இருக்கும், எனக்கு வேண்டாம், எனக்கு டேபிள் ஃபேன் கொடுங்க. அந்த டேபிள் ஃபேன் இன்னைக்கு இல்லைங்க. ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிட வேண்டியதானே? இல்ல சார், வேற வீடே வாங்கிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன் சார். அது சார், அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்ப டெம்பரரி சொல்யூஷன் எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி? 8 இயர்ஸ் ஆகுதுங்க சார். எங்க ஒர்க் பண்றீங்க? சார் கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல அக்கௌண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, அக்கவுண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஓகே, உங்களால ஃபேன் கண்டிப்பா அஃபோர்ட் பண்ண முடியும். ஃபேன் வாங்க முடியும் தானே சார்? ஏன் ஃபேன் வந்து வேண்டான்றதுனால அப்படியே விட்டுட்டேங்க சார். நான் உங்களுக்கு வேணாம்? உங்க ஃப்ரிட்ஜ் வந்து அத்தியாவசியம் சார், அதனால வாங்கிட்டோம். வீட்டுல வந்து வேலைக்கு போறாங்க, சமைக்கிறத வைக்கணும், இல்ல காய்கறி வைக்கணும்னா அது வாங்கி கொடுத்தாங்க. யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? ஒய்ஃபுக்குங்க சார். அதே ஒய்ஃப் தானே ஃபேன் கேக்குறாங்க. அது அவங்க கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுக்க முடியாது இல்லைங்க சார். ஃபேன் எல்லாம் நீங்க வந்து ஏதோ எக்ஸ்பென்சிவ் பொருள் மாதிரி பேசாதீங்க சார். என்னங்கறாங்க, எனக்கு வேர்க்குதா, எங்களுக்கு ஸ்வெட்டிங் உடம்புங்க சார். எனக்கு வேர்க்குதா அப்படின்னா உனக்கு வேர்க்காம இருக்கலாம், அதுக்காக எனக்கு வேர்க்காம இருக்குமா அப்படிங்கிறது என்னோட வீட்டுல எனக்கு ஒரு ஷூட்டிங் வராதுங்க சார். அதுக்கு நான் என்னங்க சார் பண்ண முடியும்? இப்போ அவங்க கேட்கறது ஒரு 10 லட்ச ரூபா பொருள், 1 லட்ச ரூபா பொருள்னா கூட பரவாயில்ல சார். ஃபேனோட 2000 வருமா? அதை நீங்க வாங்கி கொடுக்க முடியாம இருந்தா கூட உங்க நிலையை கண்டு நான் வருத்தப்படுவேன். உங்களால வாங்கி கொடுக்க முடியும், ஆனா வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற மனநிலை என்ன? தமிழ்நாடு அரசு இலவச தொலைக்காட்சி கொடுத்தாங்க, இலவச ஃபேன் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க சார்? எனக்கு ரேஷன் கடை கிடையாது, நான் வாங்கலைங்க சார். நீங்க வாங்காம போங்க சார். நீங்க வாங்காம போங்க சார். அத்தியாவசியம் இல்லாத பொருளை தான் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குதா உங்களுக்கு? உங்களை நம்பி ஒரு பார்ட்னர் வந்திருக்காங்க சார். நீங்க என்ன எனக்கு வேர்க்கல உனக்கும் வேர்க்கூடாதுன்னா இது என்ன வகையில நியாயம்? இது அராஜகம். இது அராஜகம் இல்லைங்க சார். சார் நீ அராஜகம்னா அடிச்சாதான் அராஜகம்லாம் கிடையாது சார். பேரண்ட்ஸ் நாங்க அதெல்லாம் வந்து 25 வருஷமா வளர்ந்தோம், அதெல்லாம் இருக்கும். நான் வந்து அப்படி பழகிட்டேன், நான் அப்படி வாழ்ந்துட்டேன். நீயும் அப்படி வாழ பழகிக்கேங்கிறீங்க. அவங்க வாழ போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கவே நீங்க பழகின மாதிரி அவங்க பழகணும் அவசியமே இல்லை சார். லிட்டரலி நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. அது எனக்கு வேர்க்கல, அவங்களுக்கு வேர்க்காம இருக்கணும்னு வார்த்தை சொன்னீங்க நீங்க. என் உடம்பு வேர்க்கலன்னு. இது பியூர்லி அராஜகம் சார். இல்லைங்க சார், எனக்கு சங்கடமா தான் இருக்குங்க சார். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து உங்களை யோசிக்க வைக்குதுன்னா அது போதும். ஓகேங்க, அது போதுமானது. வேற சின்ன சின்ன பொருட்கள்ல இவர் பண்ற சிக்கன எனக்கு